எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் வீடியோ பதிவு இல்லை, நார்மலான ஒரு வீடியோ பதிவு தான். அதாவது நம்மகிட்ட ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் 4-5 வருஷமாக இருக்கிறேன். இந்த குரூப் 4 நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த குரூப் 4 வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, சப்போஸ் கிளியர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, பிளாங்காக இருக்குது. எந்த வழியுமே இல்லை சார். டிஎன்பிசி அப்படின்னே உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்ருக்கிறேன் நான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்து எந்த ஒர்க்குக்கும் போகல. அப்போ நம்ம இது குரூப் 4 கிளியர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா 5 வருஷம் என்ன பண்ணீங்க அதெல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எங்கே வேலைக்கு போகிறது, ஒன்றுமே புரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார், ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்கிறீங்க. ஒரு அண்ணனா நினச்சி சொல்கிறீங்க, இல்லை தம்பியாக நினச்சி சொல்கிறீங்க. ரைட், ஓகே. ஆக்சுவலாக அந்த குரூப் 4 ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். உண்மை தான், அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, வரட்டும். பொதுவாகவே இந்த போட்டித் தேர்வு அப்படின்னா போட்டி தான், பேர்லேயே வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது கரெக்டாக நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுத்தாலும் அந்த ஹையஸ்ட் மார்க் இன்னொருத்தர் எடுத்திருப்பார். அப்போ அதை விட நம்ம அதிகமாக எடுக்கணும். அப்போ அந்த கட் ஆஃப் வந்து நம்ம ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு காம்படிஷன் போட்டு 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 அந்த கட் ஆஃப் எடுத்தால் தான் நமக்கு வந்து கிளியர் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நான் வந்து ஒரு ஒர்க் எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, ஓகேங்களா. அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபேமிலி ஒர்க்காக இருக்கலாம், சரிங்களா. ஏதோ ஒன்று நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், குரூப் 4 வந்து சைடு பை சைடு படிச்சுட்டு எழுதுகிறேன், சரிங்களா. குரூப் 4 கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இதை விட்டுட்டு நான் குரூப் 4 வேலைக்கு போயிடுவேன், மக்கள் பண்ணி போயிடுவேன், ஓகேங்களா. இல்லை கிளியர் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு தான் இருக்குது ஒர்க்கு, அதை நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான், சிம்பிளாக. இஃப் சப்போஸ் எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த ஒர்க்கும் கிடையாது, நான் இதிலே தான் இருக்கேன். கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே, போஸ்டிங். கிளியர் ஆகலை அப்படின்னா திரும்பி பார்த்தா எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியாது. உண்மை தானே, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதே தான் அந்த தம்பி வந்து சொல்கிறாரு. புதுசாக ஒரு சில மாணவர்களும் இதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன், இப்போ நாங்கள் படிக்கிறோம், கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே, கிளியர் ஆகலை என்ன பண்ணுறது, அது மாதிரி. ஒரே விஷயம் மட்டும்தான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசித்து ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. ஒருத்தர் கேட்குறாரு, ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீல்டில் தான் சார் இருக்கிறேன், எனக்கு எக்ஸாம் வந்து கிளியர் ஆகலை, நானும் இப்போ பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, கிளியர் ஆகலை, இப்போ திரும்பி வந்து கம்பெனிக்கு ஒர்க் போகலான்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இல்லை என் வயசு பசங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ, அதான் நமக்கும் ஒரு கம்பெனிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ இன்டர்வியூ போகும்போது இந்த 5 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை லோக்கலில் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறவங்க. சரி, ஓகே. அதாவது என்னால் வந்து 1 வருடம் 2 வருடம் பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இறங்கி படித்தவங்க வெற்றியும் பெற்றுக்கிறாங்க, சரிங்களா. நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்கலாம், அது மாதிரி சைடு பை சைடு ஒர்க் பார்த்துட்டு கூட கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. பட் இப்போது கிளியர் ஆகலைன்னா என்ன அப்படிங்கிறது தானே மேட்ரு. ஒரு ஜாப் ஒன்று தேடிக்கங்க, சரிங்களா. ப்ரைவேட் ஜாப் ஆர் ஓன் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று தேடிக்கங்க, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கங்க, பேக்கப் ரெடி பண்ணிக்கங்க, உங்களோட முயற்சி கொடுத்துட்ருங்க. கிளியரானா ஓகே, இல்லைன்னா நம்மளுடைய ஒர்க் பார்க்கலாம். அந்த பயம் வந்து நமக்கு வராது, என்ன பண்ணுறதுங்கிற பயம் வராது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, வயசு இருக்குது, உழைப்பு இருக்குது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிங்க, சரிங்களா. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிங்க, சரியான வழிமுறைகளில் ஆரம்பிங்க, அதெல்லாமே இருக்குது, சரிங்களா. ஒரு ஜாப் போயிட்டு பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஃபீல் பண்ணி ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ குரூப் 4 ரிசல்ட் வரப்போகுது, பார்ப்போம். கிளியர் ஆச்சுன்னா ஓகே, கிளியர் ஆகலைன்னா ஏதாச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஜாபோடு இருந்தீங்க அப்படின்னா
பெருசாக அவங்களுக்கு வழி தெரியாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து கிளியர் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்களும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுதானே அர்த்தம்? ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீனா தானேங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், அதுதானே அர்த்தம்? ஓகே, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அது மாதிரி இருக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அதனால் ஒரு ஒர்க் ஒன்று பார்த்துக்கோங்க. இதுதான் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நான் வந்து சொல்லுவேன், ஓகேங்களா? தப்பு கிடையாதுங்க, ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நல்லது தான், கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. பட் கிளியர் ஆகலைன்னா என்ன சார் பண்ணுறது? திரும்பி பார்த்தா அந்த கேப் பெருசாக இருக்குமே, அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா இருக்கும்னு என்னோட இது தனிப்பட்ட ஒரு இதுதான், ஓகேங்களா? என்னோடய அண்ணன் தம்பி அக்கா தான் எனக்கு என்ன சொல்லணும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.